இலவசமான முறையில் இங்கே தங்க முடியும். அது எல்லா வசதியும் எல்லாம் இருக்குது, காசு இல்லை. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெறும் வெளிமாவட்ட மற்றும் யாழ் மாவட்டத்தின் தீவு பகுதி நோயாளர்களின் குடும்ப உறுப்பினர்கள் தங்குவதற்காக எல்லா வாய்ப்பும் நல்ல வசதியாகி, எம்மதமும் சம்மதமே. ஹோட்டலை விட நல்லாயி. அமெரிக்காவின் சைவ தமிழ் அமைப்பும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் இருக்கிற வெல்ஃபேர் சொசைட்டியும் சேர்ந்து சேவை சீராக்கும் நல்லா கவனித்து நல்லா பார்க்குறாங்க. அதாவது தெரியாதவர்களுக்கு தெரியப்படுத்துவதே எங்களுடைய நோக்கம். வணக்கம் உறவுகளே, இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு இல்லம். அதாவது முழுக்க இலவசமான முறையில் இங்கே தங்க முடியும், ஆனால் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அது எவ்வாறு இலவசமாக தங்க முடியும்? அதாவது யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் வைத்திய தேவைக்காக வெளி மாவட்டங்களில் இருந்தோ அல்லது யாழ்ப்பாணத்தில் தூரிடம், உதாரணமாக நைனாதீவு அல்லது அதே மாதிரி நெடுந்தீவு, அவ்வாறு தூரிடங்களிலிருந்து வருபவர்களுக்காக முற்றிலும் இலவசமாக அவர்களுடைய தங்களுக்கு பொருளாதார ரீதியாக பிரச்சனை இருந்தால் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் நலமுறை சங்கத்தோடு தொடர்பு கொண்டு இப்போ நீங்கள் ஒரு வைத்தியசாலைக்கு வருகிறீர்கள் என்றால் நிறைய நாட்கள் நிற்க வேண்டிய தேவைகள் ஏற்படும். அவ்வாறான சந்தர்ப்பங்களை ஒரு இடத்துல, சிவசி இல்லம் என்ற ஒரு இடத்துல நீங்கள் முற்றிலும் இலவசமாக சிறந்த ஒரு சூழலை கொண்ட இந்த இடத்துல நிற்க முடியும். அதை எவ்வாறு நிற்க முடியும் என்பது சம்பந்தமான விடயங்களை நாங்கள் இந்த காணொலியில் சொல்ல போகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இது சம்பந்தமான விடயங்கள் நிறைய பேர் போய் சேரணும்னு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன மாதிரி அவர்களோட தொடர்புகளோடும் எவ்வாறு இங்கே இலவசமாக நிற்க முடியும் என்பது சம்பந்தமான சகல விடயங்களையும் நாங்கள் பார்க்கலாம். முக்கியமாக சொல்ல போனால் அமெரிக்காவின் சைவ தமிழ் அமைப்பும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் இருக்கிற வெல்ஃபேர் சொசைட்டியும் சேர்ந்து இந்த திட்டத்தை 2 வருடமாக மிகவும் திறம்பட செய்து கொண்டிருக்கின்றார்கள். நிறைய பேர் பலன் பெற்றிருக்கின்றார்கள். உதாரணமாக சொல்ல போனால் வெளி மாவட்டத்திலிருந்து சில நேரங்களில் 10 நாள் 15 நாள் நிற்க வேண்டிய தேவைகள் ஏற்படலாம். அவ்வாறான தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு சிறந்த ஒரு இடமாக இது இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன செய்ய வேணும் என்பது சம்பந்தமாக தான் இந்த காணொலி இருக்க போது. வாங்க வீடியோக்கள் போகலாம். இது ஒரு முக்கியமாக எனக்கு ஒரு விரும்பிய ஒரு காணொலி. நிச்சயமாக எல்லோரும் அறிய வேண்டும் என நான் நினைத்த ஒரு காணொலி. இந்த இல்லம், ஒரு இல்லம் ஒன்று பார்க்க போகிறோம். என்ன இல்லம்ண்டா சிவசி இல்லம் என்றது இதுக்கு பேர். அதாவது ஏண்டா இவன் இந்த இல்லத்தை காட்ட போகிறான்னு நீங்கள் யோசிப்பீங்கள். முக்கியமாக இந்த இல்லத்தை நாம் காட்டுறதுக்கு காரணம் இது நிறைய பேர் இதை பார்த்து பிரயோசனப்படணுமன்ற ஒரு காரணத்துக்காகத்தான். இந்த இல்லமானது 2024ஆம் ஆண்டு ஆனி மாதம் 17ஆம் தேதியிலிருந்து இயங்கி வருகின்றது. குறிப்பாக யாழ் போதனா வைத்தியசாலையில் இருந்து 600 மீட்டர் தூரத்தில் இந்த இல்லம் அமைந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த ஒரு இடம் அமெரிக்காவில் உள்ள சைவ தமிழ் நிறுவகமும் யாழ் போதனா வைத்தியசாலை நலம்புரி சங்கமும் இணைந்து நடாத்துகின்றது. முக்கியமாக இதுவரை இங்கே 25 மாவட்டங்களில் 21 மாவட்டங்களில் இருந்து தங்கியிருக்கின்றார்கள். குறிப்பாக இவர்களுடைய நலன்களை கவனிப்பதற்காக இங்கு 24 மணித்தியாலமும் ஊழியர்கள் கடமையில் இருக்கிறார்கள் என்பது ஒரு சிறப்பு. இங்கு தங்குவதற்கு காலையும் மாலையும் சிற்றுண்டியும் தேநீரும் இலவசமாக வழங்கப்படுகின்றது. இந்த தங்குமிடத்தில் 2024ஆம் ஆண்டு 223 பேரும் 2025ஆம் ஆண்டு 587 பேரும் தங்கி பயன்பெற்றிருக்கின்றார்கள் என்பதும் மேலதிகமான ஒரு சிறப்பு. மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக 07610000046 என்ற இலக்கத்துடன் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். முக்கியமாக இந்த காணொலியில் நாங்கள் பார்க்குற விஷயம் என்னென்னா, இந்த சிவசி இல்லம் முழுக்க அந்த பழைய கால நாச்சியார் அமைப்பில் இருக்குது. அது ஒரு முக்கிய விஷயம். அதோடு ஒப்பிடும்போது இதை மிக சிறந்த வகையில் அவர்கள் பேணி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இலவசம்ன்றதுக்காக அதை மெயின்டைனிங் நார்மலாக இருக்குன்னு நீங்கள் யோசிப்பீங்கள். அப்படி இல்லை, மிக சிறந்த வகையில் அதனை கட்டமைப்பு செய்து வைத்திருக்கின்றார்கள். இதில் நிற்பவர்களுக்கு அவர்கள் டீ எல்லாம் இங்கே இலவசமாக கொடுக்குறார்கள். மற்ற சாப்பாடு மட்டும் அவர்கள் அரேஞ்ச் பண்ணி சாப்பிடணும், வழியால் எடுக்கலாம். மற்றபடி இந்த சிவசி இல்லத்துக்கான அந்த நிபந்தனைகள் இதில் போட்டிருக்கு. பொதுவாக எல்லா இடம் இருக்கிற மாதிரியான நிபந்தனைகள் தான். பொதுவாக புகைத்தல் மதுபானம் தடை இருக்குது. அதே மாதிரி இரவு 7 மணிக்கு பிறகு வர இயலாது என்ற ஒரு விஷயம் இதில் போட்டிருக்கிறாங்க. அப்படி முக்கியமாக பின்பற்றப்பட வேண்டிய விடயங்களை நாங்கள் இதில் பார்க்குறோம்.
இதில் பார்த்தீங்கன்னா சிவசீலம் அனுமதி சீட்டு, அதாவது யாழ் போதனா வைத்தியசாலையில் இருக்கிற நிலம்புரி சங்கத்தோட முதல்ல தொடர்பு கொள்ளணும். அவ்வாறு தொடர்பு கொண்ட பின்னர் அவங்க இவ்வாறான ஒரு ஃபார்ம் உண்டு உங்களுக்கு தருவாங்க. அதில் நீங்கள் ஃபுல்லாக உங்களுடைய தகவல்களை வந்து இதில் போட்டுட்டு அவங்க எங்கே இது இருக்குது, இந்த அதாவது வந்து சிவசீலம் அங்கே இருக்குன்றதை வந்து சொல்லுவாங்க. நாங்கள் எங்களுடைய இந்த வீடியோ காணொலியில் இந்த தொடர் விளக்கத்தை போடுவோம். இல்லை நீங்கள் அந்த தொடர் விளக்கத்தோடு கதைச்சி மேலதிக விவரங்களையும் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி சிவசீலத்துக்கு வந்த பிற்பாடு இந்த இதில் இருக்கிற அவர்கள் ஒரு பொறுப்பு துறப்பு என்னென்ன விஷயங்கள் அதில் இருக்கணும், அவர்கள் இந்த நிபந்தனைகள் சம்மந்தமான விடயங்களை அது சிங்களத்திலையும் தமிழ்லையும் வச்சிருப்பார்கள். அது சம்மந்தமான ஃபோமை வந்து அவர்கள் தந்து கொள்வார்கள். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெறும் வெளிமாவட்ட மற்றும் யாழ் மாவட்டத்தின் தீவுப்பகுதி நோயாளர்களின் குடும்ப உறுப்பினர்கள் தங்குவதற்காக தங்குமிட வசதி இலக்கம் 76 வைத்தியசாலை வீதியில் 2024 ஆண்டு ஆனி மாதம் 17ஆம் தேதியிலிருந்து இயங்கி வருகின்றது. இத்தங்குமிடம் யாழ் போதனா வைத்தியசாலையிலிருந்து 600 மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இந்த கட்டணமின்றி பெறும் தங்குமிட வசதியை அமெரிக்காவில் உள்ள சைவ தமிழ் நிர்வாகமும் யாழ் போதனா வைத்தியசாலை நலன்புரி சங்கமும் இணைந்து நடாத்துகின்றது. இதுவரை இந்த தங்குமிடத்தில் இலங்கையில் உள்ள 25 மாவட்டங்களில் 21 மாவட்டங்களிலிருந்து வந்து தங்கிச் சென்றுள்ளார்கள். இவர்களின் நலன்களை கவனிப்பதற்காக இங்கு 24 மணி நேரமும் ஊழியர்கள் கடமையில் ஈடுபடுகின்றனர். இங்கு தங்குபவர்களுக்கு காலையும் மாலையும் சிற்றுண்டியும் தேநீரும் வழங்கப்படுகின்றது. இந்த தங்குமிடத்தில் 2024 ஆண்டு 223 பேரும் 2025 ஆண்டு 587 பேரும் தங்கிச் சென்றுள்ளார்கள். வைத்திய நிபுணர் பிரேமகிருஷ்ணா சார் அவர்கள் மிக சிறப்பான ஒரு விளக்கத்தை இந்த இல்லத்தை பற்றி தந்திருந்தார். தமிழருடைய அந்த பாரம்பரிய முறையில் இந்த வீடு, அதாவது பழைய கால வீடு நாச்சியார் முறையில் இருக்கிறத வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது. அதே மாதிரி ஒரு தமிழுடைய பாரம்பரிய வீட்டில் எவ்வாறு இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரியான இந்த என்ன சொல்கிறது, நாங்கள் ஈச்சியார்னு சொல்லுவோம், ஈச்சியார் அது வந்து போட்டிருக்குது. அதே மாதிரி இங்கே நாங்கள் பார்க்கலாம். அந்த கதவை பாருங்கள், அந்த பழைய கால அந்த கதவு அப்படியே இருக்குது. அப்படியே ஒரு காத்தோட்டமான ஒரு ரம்மியமான ஒரு வீடு. இந்த வீட்டில் வந்து இந்த நோயாளர்கள் மற்றும் வெளிமாட்டிலிருந்து வர்ற நோயாளர்கள், அவர்களோடு நிற்கிறவர்கள் எல்லோருக்கும் இலவசமாக இங்கே வந்து தங்க முடியும். அந்த ஒரு முக்கியமான ஒரு விடயம். அந்த உணவுகளை வந்து சாப்பிட்றதுக்கான இடங்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது. அது வந்து இந்த ஒரு இடம் தான். இதில் வந்து உணவுகள் வந்து சாப்பிட முடியும். அதுவும் அந்த நாச்சியார் வீடண்டபடியே பாருங்கள், மிக அழகாக அந்த பழங்கால வீடண்டாலும் அதை வந்து நீட் பண்ணி மிக சிறப்பாக வச்சுருக்கின்றார்கள். அதே மாதிரி வாஷிங் மிஷினும் இருக்குது. வாஷிங் மிஷின் வசதிகளும் வந்து செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. நிற்கிறார்கள் வந்து துவைக்கிறதுக்கு, அதே மாதிரி உடுப்பு காய போடுறதுக்கான ஏற்பாடுகள், வாஷிங் மிஷின் வசதிகள் எல்லாமே இங்கே கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து நிறைய ரூம்ஸ் இருக்குது. இங்கால வந்து வாஷ்ரூம் இருக்குது. அதுவும் மிக சிறந்த சுகாதாரத்தை முறையில் தான் வந்து மெயின்டைன் பண்ணினோம். பொதுவாக நாங்கள் பார்த்தோம்னா இங்கே ஒரு 4 ரூம் இருக்குது. 4 ரூமில் வந்து மொத்தம் சில 2 ரூம், ஒரு ரூமில் 2 கட்டில், சில ரூமில் 3 கட்டிலும் வந்து போட்டிருக்கிறார்கள். இப்போ நாங்கள் ஒரு ரூம் என்ன மாதிரி இருக்குன்றதை போய் பார்க்க போகிறோம். பாருங்கள், அந்த பழைய கால வீடுன்றபடியே அதுக்கேற்ற முறையில் வந்து செஞ்சுருக்கிறாங்க. மிக அழகாக மரவேல பாடு. அப்படி நாங்கள் போய் பார்க்கலாம். இதுதான் அந்த ரூம். ஒரு 2 பேர் இருக்கக்கூடிய மாதிரியான அந்த ரூம். அதில் ஜன்னல் தேவையான திறந்துவிடலாம். ஃபேன் வசதிகள் வந்து செய்து கொடுத்துருக்கிறார்கள். அதே மாதிரி முதல் நாங்கள் பார்த்த விஷயங்கள் இதில் போடப்பட்டிருக்குது. என்னென்ன விடயங்களை வந்து கடைப்பிடிக்க வேண்டும் என்ற சம்பந்தமான விடயங்கள் இதில் போடப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் இன்னும் ஒரு ரூம் போய் பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குண்டு. இதுவும் 2 பேர் இருக்கக்கூடிய மாதிரியான ரூம். இப்போ நோயாளர் என்றால் நோயாளர், மற்றது அவரோட வந்தவர்கள் இருக்கக்கூடிய மாதிரி செட் பண்ணி விட்டுருக்குறாங்க. இதில் பாருங்கள்,
எல்லா கடவுளர்களும் படங்களும் இதில் இருக்குது. எம்மதமும் சம்மதமே. இதில் பார்த்திங்கன்னா சாய்மன கதிரை ஒன்று போடப்பட்டிருக்குது. அது அந்த பழைய கால ட்ரெடிஷனில் இருக்குது பார்க்க. அதே மாதிரி இங்கே ஒப்பீனியன் புக்கும் வச்சுருக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தால், சர்வீஸில் ஏதாவது பிரச்சனை இருந்தால், அது சம்பந்தமான விடயங்களையும் வந்து நாங்கள் அவர்களுக்கு தெரிவிக்கவும் முடியும். இங்கே வந்து மேல் மாடியும் இருக்குது. மேல் மாடி பொதுவாக வந்து இங்கே வந்து ஆண்களாக தங்குவதற்கு வருவார்கள். அந்த நோயாளர்கள் அல்லாமல் ஆண்களாக தங்குறதுக்கு வருபவர்களுக்கு, நோயாளர்களோடு நிற்கிறவர்கள் வருவார்கள், அவ்வாறானவர்களுக்காக இந்த இடம் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் முழுக்க மரத்திலேயே இருக்குது. கீழே பாருங்கள், முழுக்க மரத்தால் அப்படியே செஞ்சுருக்கிறாங்க. மிகப்பெரிய இடம் இது. வந்து நோயாளரை பார்க்க அவர்களோடு சேர்ந்து நிற்கிறார்களுக்காண்டி இந்த இடம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது. ஆண்களாக இருந்தால் மட்டுமே. அந்த மேலே ஏறி வர்றதடியாக அந்த பழைய கால ஸ்டெப்ஸ் வந்து பாருங்கள், கொஞ்சம் குத்துண்டை இருக்குல்ல, அதுக்காக வந்து கூட ஆண்களை தான் வந்து இந்த இடத்துல வந்து விடுவார்கள். நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுடைய அபிப்பிராயங்களை கேட்பதற்காக அவர்கள் ஒரு கொப்பியை வந்து வச்சிருக்கின்றார்கள். வணக்கம். எங்கே இருந்து வாரீங்க? நான் மன்னார் முசலி. மன்னாரில் முசலியிலேருந்து வாரீங்க. இந்த சிவசீலம் உங்களுக்கு இந்த வழங்குகிற இந்த சேவை வந்து உங்களுக்கு பிரியோசனமாக இருக்குதா? ரொம்ப பிரயோசனமாகி, கடவுள் புண்ணியத்தால் ரொம்ப இதாகி, எல்லா வாய்ப்பும் நல்ல வசதியாகி. நாங்கள் ப்ரைவேட்டில் போனோம், ஒரு நாளைக்கு 3000 ரூபா கேட்டாங்க. இங்கே வந்து எல்லா வசதியும் எல்லாம் ஆகிக்கிது, காசு இல்லை. இந்த இதில் சேவை செய்கிறாக்கும் நல்லா கவனித்து நல்லா பார்க்குறாங்க. தங்குமான எல்லாம் நல்ல வசதியாகி. உங்களுக்கு இந்த சிவசீலம்ன்ற ஒரு விஷயம் இப்படி இயங்குதுன்ற யார் சொல்லணும்? எங்கள்கிட்ட ஹாஸ்பிட்டலாக சொன்னாங்க. நீங்கள் என்ன ஹாஸ்பிட்டலில் என்ன இது சம்மந்தமான அது ஹார்ட் சம்மந்தமான? நாங்கள் தூரம் மன்னார்லேருந்து முசலிலேருந்து வந்தோம். தூரம் நாங்கள் போய்க்க மாட்டோம், இங்கே தான் தங்கன்னு சொல்ல அவங்க ஐடின் எல்லாத்தையும் குறிச்சிட்டு அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு இடம் ஒன்றிக்கிட்டு போங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்தோம். இங்கே வந்து கடவுள் புண்ணியத்தால் எல்லா வசதியும் நல்லா ஆகி, அவங்க ஈக்கியாக பார்வையால் நல்ல சந்தோஷமாக எங்களோட நல்லோம். நீங்கள் இப்படியான இதுகளை மெட்டாக்களை போய் சொல்லுங்க, மெட்டாக்களை பார்த்து பயன்படணும். இந்த மாதிரி கூட எங்களோட மன்னார் டிஸ்ட்ரிக்டில் இல்லை. அப்படி துப்புரவாக நல்லா டாய்லெட்டு பாத்ரூம் எல்லாம் ஹோட்டலை விட நல்லா இருக்குது. நல்லா இல்லை, ஹோட்டலை விட நல்லா ஆகி, நல்ல வசதியாகி, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகே, நன்றி. எங்களோட இந்த அனுபவ பயிர்வை மேற்கொண்டோம். நன்றி. ஓகே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உதாரணமாக கூட இதில் பயன்பெறுறது வந்து வெளி மாவட்டங்களிலிருந்து வருபவர்கள். அதாவது வெளி மாவட்டத்திலேருந்து வரும்போது வருத்தம் காரணமாக ஒரு வருத்தத்தை பொறுத்து நிறைய நாட்கள் நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். உதாரணமாக ஹாஸ்பிட்டலில் ஒரு வருத்த சம்மந்தமானவர் இருப்பார், இல்லாட்டி பெரிய ஆப்ரேஷன் ஏதாவது இருந்தால் உடனே ட்ராவல் பண்ணிடாத பிரச்சனை இருக்கும். அப்படியானவர்களுக்கான மிக சிறந்த ஒரு தீர்வு, அதாவது முற்றிலும் என்ன சொல்கிறது, இலவசமாக நல்ல ஹேரோட நல்ல ஒரு வெளிப்புறமான ஒரு கண்டிஷனில் நல்ல காற்றோட்டமான ஒரு இடத்துல இருக்கிறதுக்காக வந்து இந்த யாழ்ப்பாண வெல்ஃபேர் சொசைட்டியால் இந்த இடம் வந்து இருக்குது. நிறைய பேருக்கு இது தெரியாது. இந்த காணொளி பார்த்துருந்தால் நிச்சயமாக நீங்கள் எல்லோருக்கும் இதை தெரியப்படுத்துங்க. இதை பார்த்து நிறைய பேர் பிரயோசனப்படுத்தணும். இப்போ எங்களோட கதைச்ச அந்த ஐயாவும் அதில் பிரயோசனப்படுறாங்க. இப்படி இவர் மட்டுமல்ல, நிறைய பேர் வந்து பிரயோசனம் அடைந்திருக்கிறாங்க. தெரியாதவர்களுக்கு தெரியப்படுத்துவதே எங்களுடைய நோக்கம். சரி உறவுகளே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொளி நிறைய பேருக்கு பிரயோசனப்படும் என்று நான் நினைக்கின்றேன். முடிந்தவரை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பிரயோசனப்படக்கூடியவர்கள் வந்து பிரயோசனப்படட்டும். இன்னும் ஒரு சிறந்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கின்றேன்.